ஸோ இப்போ இந்த பைக்கோட விலை என்ன, இதுக்கு எப்போ நீங்க காசு சேர்க்க ஆரம்பிச்சீங்க? இந்த பைக்கோட விலை வந்து 2,65,000 ப்ரோ. ஓகே. இது வந்து இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுனால இந்த பைக்கோட ரேட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுனால ரொம்ப எனக்கு கொஞ்சம் வாங்க முடிஞ்சது. வாங்க முடிஞ்சது ஓகே. ஒரு கட்டத்துல. இப்போ இந்த 3 வருஷம் அந்த ஸ்ட்ரகிள் சொன்னீங்கல்ல, இதை நான் வாங்குறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணீங்க? வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா நீங்க பைக் வாங்க போற விஷயம்? வீட்டுல வந்து பைக் வாங்க போறேன்னு தெரியும் ப்ரோ. இந்த பைக் தான் வாங்க போறேன்னு தெரியாது. யார் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க, இவ்வளவு பெரிய பைக் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதெல்லாம் நிறைய போராட்டம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பைக்லாம் ஹை சிசி பைக்லாம் வாங்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கிராமத்து சைடில் வந்து எல்லாருக்குமே வந்து விவசாயத்துக்கு அதிகமாக ஸ்ப்ளெண்டரு, ஒரு டியோ, ஸ்கூட்டி இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தேவைப்படும். வீட்டில் இருக்கவங்களே அழைச்சிட்டு போகலாம், மற்ற நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னா இதை எடுத்துகிட்டு போயிடலாம், ஒரு 100 பைக் பெட்ரோல் போட்டு போயிடலாம். ஆனால் இந்த பைக்குக்கு ஒரு ரவுண்டுக்கே 100 பைக் பெட்ரோல் போகிற மாதிரி வரும்.